இப்பொழுது புதுடில்லியில் தேர்தல் வருகிறது. டில்லியில் நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் எப்படியும் வெற்றி வாகை சூடி மீண்டும் ஆட்சியில் அமர்ந்துவிட வேண்டும் என்று துடிக்கின்ற ஆம் ஆத்மி வாக்குறுதிகளை இன்றைக்கு வாக்காளர்களுக்கு முன்னால் அள்ளி வழங்கி இருக்கிறது. பெண்களுக்கு மாத உதவித்தொகை 2100 ரூபாய், 60 வயது தாண்டியவர்களுக்கு இலவச சிகிச்சை, பூசாரிகளுக்கு மாதம் 18,000 ரூபாய், ஆட்டோ ரிக்ஷா ஓட்டக்கூடியவர்களுக்கு 15 லட்சம் ரூபாய் காப்பீடு, ஒவ்வொருவருக்கும் இலவச குடிநீர், இலவச மின்சாரம், இலவச கல்வி என்று ஆம் ஆத்மி வழங்கி இருக்கின்ற வாக்குறுதிகளை பார்த்து அதிர்ந்து போன காங்கிரஸ் அதைவிட கூடுதலான வாக்குறுதிகளை வழங்கினால்தான் ஆம் ஆத்மியிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றி நாம் அதிகார நாற்காலியில் அமர முடியும் என்று கணக்கு போட்டது.